ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக அண்டு டேஸ்ட்டான ஒரு கார சட்னி, ரோடு சைடு கார சட்னி. நம்ம ரோட் சைடில் வந்துட்டு டிஃபன் சாப்பிடும்போது இட்லி வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு சாம்பார், சட்னி, அப்புறம் இந்த கார சட்னி கொஞ்சமாக ஊற்றி தருவாங்க. அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்ல. அதே டேஸ்ட்டோடே வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆவி பறக்க பறக்க இட்லியில் இந்த சூடான சட்னி ஊற்றி சாப்பிடும்போது அப்படி இருக்கும். 10லேருந்து 12 உரிச்ச பூண்டு பல், ஒரு 5-6 வரமிளகாய் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தக்காளி நிறைய, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எல்லாத்தையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகணும். அந்த தக்காளியில் இருக்க தண்ணி வற்றி வந்தாலே பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. தண்ணி வந்து இப்போது வந்து தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வந்து தோசை மாவு வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டால் அந்த தண்ணி வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்காது, கெட்டியாகிடும். அப்புறம் கை நிறைய மல்லித்தழை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான்.